சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. தேவர்கள் தாங்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப தேவலோகத்தில் வாசம் செய்வார்கள். அவர்கள் செய்த புண்ணியம் அனைத்தும் தீர்ந்தவுடன் திரும்பவும் மனிதர்களாகத்தான் பூமியில் பிறக்க வேண்டும் என்பது பொதுவான விதி என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் இராமாயணத்தில் ஸ்ரீராம கைங்கரியத்திற்காக தேவலோகவாசிகள் வானரப்படையாகவும் கரடியாகவும் பறவையாகவும் அணிலாகவும் வந்தார்களே, அப்படியானால் இவர்கள் தேவர்களாக இருந்து புண்ணியம் அனைத்தும் தீர்ந்து போன நிலையில் சாபத்தால் விலங்கினங்களாக பிறந்தவர்களா, அல்லது இவர்கள் அனைவரும் பிரம்மாவின் ஆணைப்படி பூமிக்கு இறங்கி வந்த தேவலோக அவதாரங்களா? இராமாயணத்தில் வரும் விலங்கினங்கள் அனைத்தும் பகுத்தறிவு படைத்தவை என்று சொல்லப்படுகிறதே, இது சரிதானா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். உலகத்தில் வாழ்கிற காலத்தில் ஒரு வேல்யூ பேஸ் லிவிங்கில் யார் இருந்தாங்களோ தே ஆர் ப்ரமோட்டட் ஆஸ் செலஸ்டியல்ஸ், தேவர்கள் அப்படிங்கிறது அவங்க தான். எப்படி மேலே ஒரு இந்திரன் இருந்தான், அந்த இந்திரனுடைய ரெப்ளிகா அர்ஜுனன். மேலே ஒரு சூரியன் இருக்கான், அவனுடைய ரெப்ளிகா பூமியில் கர்ணன். அஸ்வினி புத்திரர்கள் மேலே இருக்காங்க, அவங்க தான் நகுல சகாதேவர்கள். அங்கே ஒரு வாயு இருக்கார், அவர் தான் பீமன். நெருப்பு அக்னி பகவான், அதுதான் திரௌபதி. அங்கே மகாவிஷ்ணு இருக்கார், அவர் தான் கிருஷ்ணன். ஸோ மேலே ஒன்று இருந்தால் அதுக்கு ரெப்ளிகா ஒன்று பூமியில் இருக்கும். இதே ராமாயண காலத்தில் பாருங்கள், சங்கரநாராயண சொரூபமாக வந்தவர் ராமர். ஓகேவா? அப்போ சூரியன் சுக்ரீவன், நல்லா பண்ணுங்க, அதாவது அதே ஆளுங்க திருப்பி வராங்க. இந்திரன் வாலி, 33 கோடி தேவர்கள், குரங்குகள், கண்ணிகள், ஆண்டுகள் அங்கே இருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த ஃபார்மில் வருவாங்க. அதனால் உலகத்தில் 14 உலகங்கள் இருக்குது. இந்த 14 உலகத்துலேயும் தேவைக்கு ஏற்ற மாதிரி தேவர்கள் they represent themselves for doing some good or some work or project on behalf of the ultimate celestials who are there. ஓகேவா? அதனால் இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். திருச்சூரில் வடக்கத்திநாதர் இருந்தார், கோயிலில் இன்றைக்கி இருக்கார். அந்த வடக்கத்திநாதர் தான் ஆதிசங்கராச்சாரியா. அப்போ ரெண்டும் இருக்கும், அட் எ டைம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு செலஸ்டியல் கிங்டம் இருக்குது, அதில் ஃபார் நீட் பேஸ்டு அவங்கள திருப்பியும் ப்ரமோஷன், டிமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணுவாங்க. தேர் ஆல் பதவிகள் தான். உங்கள் ஜாதகம் எழுதுகிற என்ன சொல்கிறாங்க? பதவி பூர்வ புண்ணியானாம். இந்த ஜாதகருக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவிகள் அனைத்தும் பூர்வ புண்ணியத்தினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன அர்த்தம். இப்போ எவ்ரி ஒன் இஸ் என்டைட்டில்ட் ஃபார் ப்ரமோஷன், டிமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஸ் இன் தி வேர்ல்ட்லி ஹியரார்கி இன் த செலஸ்டியல் கிங்டம் ஆல்சோ. கௌதம புத்தர், ஆதிசங்கரர், கோரக்கர் போன்ற சித்தர்கள், சுவாமி விவேகானந்தர், யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள் போன்ற மிகப்பெரிய மகான்கள் தங்களது ஆரம்ப கால ஆன்மீக வாழ்க்கையில் பொதுமக்கள் கொடுத்த உணவை உண்டுதான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ராம் சுரத்குமார் சுவாமிகள் சுடுகாட்டிலும் ரயில் நிலையத்திலும் தனது வாழ்க்கையை பலகாலம் நடத்தியிருக்கிறார். சில சமயங்களில் அவரது ரயில் மற்றும் பஸ் பயண டிக்கெட் செலவை கூட தர்ம சிந்தனை உள்ள பொதுமக்கள் பலர் ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள் என்பது அவரது வரலாறு சொல்கிற உண்மை. இதை தாங்கள் மகான்களின் பாக்கி சாக்கி என்று கூறுகிறீர்கள். ஆனால் இது மகான்களுக்கு கார்மிக் டெப்ட் ஆகாது என்றும் அந்த தர்மத்தை செய்த பக்தனுக்குத்தான் புண்ணியம் என்றும் ஆன்மீக உலகில் மற்றொரு கருத்து சொல்லப்படுகிறதே, இந்த 2 நிலைப்பாடுகள் குறித்தும் தெளிவுபடுத்துமாறு. வேண்டின் உண்டாக துறந்தபின் யாண்டும் இடும்பையில அப்படிங்கிறது திருக்குறள். இந்த உலகத்தில் நீ உயர்ந்த நிலைகளை அடைய வேண்டும் என்றால் நீ ரினவுன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், ரினன்சியேஷன் அப்படின்னு. யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவுமே வேணான்னு எவன் இருக்கானோ அவனை இந்த உலகத்தில் பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இந்த கர்மா தியரி கூட உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது.
இதுக்கு முன்பிறவிகளில் யார் யாருக்கு பாக்கிங்கிற கணக்குகள் இருக்கு இல்லையா. எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இஸ் கர்ம தியரி. அதனால் எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. நீ கூட வேணா போய் யாருக்காவது பிச்சைக்காரங்களை தேடிப்பார், கிடைக்கவே கிடைக்காது. அந்த எந்த பிச்சைக்காரன்னு இன்றைக்கி உட்காந்துருக்கானோ அவனுக்கு யார் பாக்கியோ அவனுக்கு தான் கிடைக்கும். இல்லைன்னா நீ பொட்டலத்தை வச்சுனால ஆளே கிடைக்காது. அன்றைக்கி பார்த்து யாரும் கிடைக்க மாட்டாங்க. என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது. நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் அப்பப்போ ஓல்டேஜ் ஹோமில் அங்கே இங்கே கொடுக்க சொல்கிறேன். நம்ம ஆளுங்க காரை போட்டுன்னு இந்த திருப்பூரூர் கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, வசந்த் நகர் போகிறாங்க, அடையார் போகிறாங்க, புதவங்கரங்கள் போகிறாங்க, நெய்யம்கரங்கள் போகிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்குது. அது யாருக்கு கானே வாலேக்கா நாம் தானே தானியமே லிக்காக அப்படின்வாங்க. யார் சாப்பிடணுங்கிறது ஒவ்வொரு அரிசி பருக்க மேலே எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உலகத்தில் தெர் இஸ் ஆல்வேஸ் ஏ கிவ் அண்ட் டேக். எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. இப்போ ராம் சரத்குமார் சாமி ஏன் அந்த மாதிரி பண்ணார்? அவருடைய குருநாதர் கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி. அவர் சொல்கிறார், ஒரு பெரிய ஆலமரத்துக்குள்ள சின்ன மரம் வளராது, அதனால் நீ தனியாக போகணும் அப்படிங்கிறார். எங்கே போகிறது அப்படின்னா, எங்கே வேணால் போகன்றார். எனக்கு இதுக்கு முன்னே நான் திருவண்ணாமலை போயிருக்கேன், அந்த இடம் பிடிச்சிருக்கேன், அங்கே போட்டோமான்னு. போ அப்படின்னா, நான் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறார். பிச்சை எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறார். அப்போ அவருடைய குரு அவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, பிச்சா வந்தாரம்னு பேர் இருக்குது, பிச்சை எடுத்து சாப்பிடு. இப்போ காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அவருக்கு யார் வேணாலும் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அவர் சன்னியாசி, அதனால் அவரும் பிக்ஷா வந்தனும் தான். அவருடைய பிக்ஷை என்ன, கொஞ்சம் அரிசி, என்ன வாழைப்பழ சத்து மாவு, உணர்ந்த திராட்சை. அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் அவரை பொறுத்த மாத்திரம் பிக்ஷை. இப்படி எல்லாருக்கும் காரண காரியங்கள் இருக்கும். இப்போது சிவசங்கர் பாபா மண்ணடியில் இருந்தோம். இருக்கிற போது நான் குடும்பத்தில் கூட இருந்திருக்கேன். 88 வரைக்கும் நான் குடும்பத்தில் இருந்தேன். அப்போது ஒரு 30-35 பேர் வீட்டிலேருந்து டெய்லி ஒரு டப்பா புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழம் ஏதோ ஒன்று வரும். நாங்கள் எல்லோரும் ஒரு 50-60 பேர் இருப்போம் அந்த நேரத்தில். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயும் வரும். ஸோ தட் வாஸ் மை டைப் ஆஃப் இன்டேக். அண்ட் சண்டே அந்த மாதிரி இருந்தால் லீவு அதுக்கு மண்ணடியில். அப்போ பிடி ஸ்ரீதர் இருந்தார். இந்த மாதிரி யார் வீட்லேயாவது எல்லோரும் அசம்பிள் பண்ணுவாங்க. அவங்க காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது சமைச்சு போட்டுனே இருப்பாங்க. இது அடுத்த லெவலுக்கு போச்சு. இப்போ சிவசங்கர் பாபாவுக்கு கேன் அஃபோர்டு, ஐ எம் வெரி ரிச், வை ஷுட் ஐ சே ஐ எம் வெரி ரிச், ஐ எம் ரிச் தென் ஆல் ஆஃப் யூ புட் டுகெதர். உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ இருக்கோ அதை விட எங்கிட்ட நிறைய இருக்குது. நான் ஐ நீட் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன், பட் ஐ எம் ஆல்சோ ஏ சன்னியாசி. நான் ரத்னகிரி முன்னாடி திருவண்ணாமலை போனேன். அப்போ ராம் சரத்குமார் சாமி சொன்னார், இமீடியட்லி கோ டு ரத்னகிரி, யுவர் சாமி இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. நான் வந்தேன். இப்போ ரத்னகிரி சாமி ஒரு சீட்டு எழுதினார், பழனி கௌபீனம் அப்படின்னு. கௌபீனம்னா கோவணம். ஸோ நான் ஆண்டி பண்டாரம் பழனி ஆண்டவனுடைய வழியில் வர்றவங்க, போகராக இருந்தவர் தான் இன்றைக்கி ரத்னகிரியில் இருக்கிறவர். அதனால் முறைப்படி தீட்சை கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா, அதனால் பழனி கௌபீனம்னு எழுதி கொடுத்தாரு. நான் அதை எடுத்துக்கிட்டு பழனிக்கு போனேன். பழனிலாம் யார்கிட்டையும் பேசவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. சீட்டு கூட எங்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மூலவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு மூலவர் கட்டியிருக்கிற கோமணம் இருக்கும் இல்லையா, அதை ஒரு தட்டில் வச்சு ஒரு ரோஜாப்பூ மாலை, சந்தனம், விபூதி எல்லாத்தையும் வச்சு அப்படியே எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு. அங்கே இருக்கிற ஐயரு. நான் சும்மா தான் உட்காந்துக்கிறேன். மானசீக சங்கல்பம், அவருக்கும் அங்கே இருக்கிற டேட்டிக்கும் உள்ள கனெக்ஷன் அவங்க நமக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை அப்படியே கொண்டாந்து ரத்னகிரி சாமிக்கிட்ட கொடுத்தேன். முன்னாடி இருக்கும் ஒரு வேல் இருக்கும், ஒரு விளக்கு எரிஞ்சின்னு இருக்கும், வள்ளலார் பாலிசி மாதிரி அவரும். நான் சொல்லுவேன், எனக்கு எல்லா கடவுளையும் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், 2வது படம் நான் பார்க்குற கைலாச காட்சி, சிவன், பார்வதி, நாகசுப்ரமணியன், 2 மைல் வள்ளி தேவியான, கண்டாபர்னர், இது சிதம்பர ரகசியம், இங்கே இருக்கிற எல்லாமே எல்லா ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் எனக்கு இப்படிலாம் கிடைக்குது அப்படின்னு அவருக்கு அந்த ஃபோட்டோ புக்கு போட்டேன் இல்லையா, அது கொடுத்தேன். அவர் சொன்னேன், எனக்கு இப்படிலாம் வராது அப்படின்னாரு. அவருக்கு எப்படி வரும், வள்ளலார் மாதிரி அந்த கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓப்பன் ஐ மெடிடேஷன் நீ வச்சுக்கலாம். அப்போது சாயா புருஷ லட்சணம் பேர். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய ஒளிப்பிளம்பு அந்த கண்ணாடி தெரியும். சச்சிதானந்த மொழியார் தெரிய மாட்டார், பாலமுருகனிடமே கோமணங்கட்டின்னு தெரிய மாட்டார். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த கண்ணாடி தெரியும்.
இதுக்கு சாயா புருஷ லட்சணம், சாயனா நிழல்னு அர்த்தம், புருஷ அப்படின்னா லட்சணம்னா அந்த மாதிரி தெரியும் அப்படின்னு அர்த்தம். இது அவர் எனக்கு சொன்னார். ஸோ அவர் சொன்னார், தீட்சை நான் உனக்கு கொடுக்கணும், ஏன்னா நாங்கள்லாம் பழனி ஆண்டவனுடைய வழியில் வந்தவங்க, ஆனால் நீ உலகம் பூரா போக வேண்டியிருக்கு, இந்த கோமந்த கட்டின்னு நீ எப்படி உலகம் பூரா போக முடியும், அதனால் நான் முறைப்படி தீட்சை கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன், இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அதை பூரா அப்படியே வாங்கி அவர் பூஜை பண்ணுற குகையில் அந்த நிலக்கண்ணாடி வேல் இருக்கு இல்லையா, விளக்கு இருக்கு இல்லையா, அங்கே வச்சுட்டார். வச்சுட்டு எந்த காலத்துலேயாவது தேவைப்பட்டால் இது ஒன்று கொடுப்பேன், இல்லைன்னா யூ ஆர் பர்மிட்டட், நீ என்ன மாதிரி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு நடுவில் இங்கே திருமலை வாயாவூர்னு ஒரு கோயில் இருக்குது. இங்கே செங்கல்பட்டு வேதந்தாங்கல் போகிற இல்லைங்களா, மதுராந்தகங்கிட்ட அந்த மாதிரி படாலம், அங்கே ஒரு சாமியார் இருந்தார். அவர் பேர் சீதாராம சுவாமிகள். அவர் திருப்பரங்குன்றம் போன போது அங்கே யாரோ ஒரு பெரிய மகான் அவர் கையில் ஒரு தண்டம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு, நீ திருவோணத்துக்கு நாக்கில் கற்பூரத்தில் அறுத்தி எடுத்துட்டு அந்த கற்பூரத்தை விளக்கு ஏற்றி கையில் போச்சுன்னு அருள்வாக்கு கொடுக்கலான்னு அவர் கொடுத்துருந்தார். அவர் இங்கே நுங்கம்பாக்கம் லைலா காலேஜ் கிட்ட லேக் வியூ ரோட்லேயே இருந்தார். அப்போ சிரவணத்துக்கு அவர் இங்கேருந்து 2 பஸ்ஸில் எல்லோரையும் கூட்டின்னு போய் அங்கேயே கதம்பு சாதம் கூட்டம் சாதம்லாம் போடுவாங்க, வாக்கெல்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி நாக்கில் கற்பூரத்தை துப்பிட்டு அதை கையில் வச்சுன்னு விழுமுட்டு வந்து உடம்பு பூரா சந்தனம் தடவிக்கின்னு பஞ்சகாட்சி ஒன்று கட்டிக்கின்னுட்டு அப்படியே அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாரு. அந்த கையில் அந்த திருப்பரங்குன்ற சாமி கொடுத்ததை வச்சுக்கிட்டு கொடுப்பாரு. அப்போது அவர் இங்கே நுங்கம்பாக்கத்துலேயும் தில்லி இருக்கிற போது இந்த பெருமாள் அருமார் ரெண்டுத்தையும் அவர் உடம்புல ஆவாகனம் பண்ணுவார். ஓகே, அண்ட் அந்த மாதிரி பண்ணுற போது அவர் சொன்னார், ஒரு நாள் ஆஞ்சநேயர் சொன்னார், நான் வந்து நாக்கில் நிற்க போகிறேன், அதனால் இந்த லாகிரி வசதெல்லாம் விட்டுரு அப்படின்னாரு. அப்போ நான் 4 கோல்ட் ஃபேக் ஃபில்டர் கிங் வச்சுருந்தேன், அதை வெளியே வந்து தூக்கி போட்டேன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்மோக் பண்ணுறதே இல்லை. அதுக்கு முன்னாலெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் எப்படி பிடிச்சின்னு இருந்தேன் நான். ஸோ லாகிரி ஆஞ்சநேயர் சொன்னார், நான் நாக்கில் நிற்க போகிறேன் விட்டுடு அப்படின்னார். அன்றைக்கி விட்டது தான். அதுக்கப்புறம் ஐ எம் நாட் டெம்ப்டட். நார்மலாக வேறு யாராவது நம்ம இதில் ஸ்மோக் பண்ணாக்க நமக்கு டெம்டேஷன் வரணும், எனக்கு அதெல்லாம் கூட வந்ததே கிடையாது. அதுக்கு அடுத்து அவர் வந்து ஒரு நாள் அந்த பெருமாள் அருள்வாக்கு கொடுக்குற போது அந்த கையில் அதெல்லாம் வச்சுன்னு தலை மேலே வச்சுட்டு இப்படி கண்ணை மூடிக்கினே வாக்கு வரும். அப்போ அவர் சொன்னார், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பது போன்ற அற்புத தோற்றத்தை நான் உனக்கு காட்டி தருகின்றேன். என் மலையேறி வருபவர்கள் என்னை கண்டால் உன்னை காண்பார்கள், உன்னை கண்டால் என்னை காண்பார்கள் அப்படின்னார். திருப்பதி மலை மேலே ஏறி வர்றவங்க அங்கே வந்து உன்னை பார்ப்பாங்க, நீ இருக்கிற இடத்துல வந்தால் திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்ப்பாங்க அப்படிங்கிற வாக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் நடந்தது. ஒரு சங்கரி மாமின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நோட்டரி பப்ளிக் வெங்கடாஜலம்னு, அவங்க மாமனார் மினர்வா டுட்டோரியல் பரசுராமன் பேர். அவங்க எங்கிட்ட அவங்களுக்கு யூட்ரஸில் கேன்சர்ன்றதுக்காக வந்தாங்க. சேஷங்கன் ஊர்னு விழுப்புரங்கிட்ட ஒரு கோயில் என்னை பார்த்து, சார் நான் அவங்கள வந்து பார்க்கலாமான்னா ஆமாம் அப்படின்னாங்க. இப்போ அந்த அம்மா என்னை பார்க்கறதுக்கு மண்ணடிக்கு வந்தாங்க. வந்தபோது அவங்க சொன்னாங்க, எனக்கு கேன்சர் சார் அப்படின்னு. நான் சொன்னேன், உனக்கு ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் தேவைப்படாதுமா, 42 கண்ணதாசன் சாலையில் ரங்கராஜன் ஐயங்கார்னு ஒருத்தர் கண்ணு தெரியாத பெரியவர் இருக்கார், நீ அவர்கிட்ட போய் பாபா சொன்னார் அப்படின்னு சொல்லி நீ வந்து மந்திரம் வாங்கிக்கோ அவர்கிட்ட, அதை சேன் பண்ணினே வா அப்படின்னு சொன்னேன். அதை சேன் பண்ணுற போது அவங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேன்சரெல்லாம் க்யூர் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு அந்த பாலா திரிபுர சுந்தரி மந்திரத்திலேயே எல்லாம் சரியாகி போச்சு. அவங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கும், நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு கனடாவில் இருந்தால், அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து நம்ம கணபதி சார் இருந்தார் இல்லையா, அவர் ஆஃபீஸில் ஃபினான்ஸ் மேனேஜர் இருந்தான் ஒரு பையன், அவனை கட்டிக்கிட்டு இருக்கா, சந்தியான்னு பேர். 3வது பொண்ணு வக்கீல் சௌமியான்னு பேர், வேறு யாரையோ லவ் பண்ணான், அவங்க வீட்டில் முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன் பண்ணி ஒரு வக்கீல் படிச்சிருக்கா அப்படின்னா, அவங்க தான் தாம்பரத்தில் எங்கேயோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு 6-7 மிராக்கிள் பண்ணியிருக்கேன் அவங்க லைஃப்பில். ஒன்று ராதான்னு ஒரு பாட்டு டீச்சர். அந்த அம்மா லால்குடி ஜெயராமன் கிட்ட மியூசிக் கற்றுக்கிறதுக்கு போனான். அவர் சொன்னால், நீ ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணு, அது வந்ததுன்னா நான் உனக்கு கற்றுத்தரேன்ட்டு. இவன் என்கிட்ட வந்தா. நான் சொன்னேன், என்னை நினச்சிட்டு பாடுமா அப்படின்னு. ஸோ இவன் பாட அவளுக்கே தெரியல, குரலே வேறு, அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு.
அவருக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு, ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் கிடச்சிச்சு. அதை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போகிறான் லால்குடி ஜெயராமன்ட்ட. அவர் நான் உனக்கு ஃப்ரீயாகவே கற்று தரேன், உன் கல்யாணத்துக்கு இந்த பணத்தை எப்படி போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு அனுபவம். இன்னொரு 4-5 இருக்கு, படி. திருப்பதி வாசன். அதாவது நான் திருப்பதிக்கு போகிறவங்களுக்கு நான் பெருமாளுக்கு பதில் தரிசனம் கொடுத்துருக்கேன். மண்ணடிக்கு வர்றவங்களுக்கு என் சீட்டில் பெருமாள் தரிசனம் கொடுப்பாரு. இதெல்லாம் நடந்திருக்கு சினிமாவில் வர மாதிரி மாறி மாறி. என் உயிர் தோழி ஒருவள் பாபாவை பார்க்க வேண்டும் என்று ஜனவரி 1ஆம் தேதி சம்ரக்ஷணா நிகழ்ச்சிக்கு வந்தார். பாபாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி என்னிடம் ஓடி வந்தாள். சங்கரி, இவரை 2 நாள் முன்பு கனவில் கண்டேன் என்று தன் கனவை விவரித்தாள். அவளும் அவள் நாட்டு பெண்ணும் திருப்பதி சென்றார்கள். திருக்கோவிலில் நுழைந்தவுடன் நாமமிட்டு கொண்டு பட்டாச்சாரி ஒருவர், கூட்டம் ஒன்றுமில்லை, உள்ளே செல்லுங்கள் என்றாராம். கர்ப்பகிரகத்தில் நுழைந்தவர்கள் அங்கு சிலைக்கு பதிலாக உயிருடன் ஒருவர் ராஜ உடை தரித்து நிற்பதை பார்த்தார்களாம். 5 நிமிடத்திற்கு பிறகு உண்டியல் பக்கத்தில் மிகவும் அழகான ஒரு அம்மாள் வைரத்தோடு மூக்குத்தி ஜொலிக்க நின்றிருந்தாளாம். என்னை தெரிகிறதா என்றாளாம். உன் ஊழ்வினையின் பயனை அனுபவித்து விட்டாய், இனி உன் வாழ்வில் நலமே என்று கூறி இவள் வலக்கரம் பிடித்து உள்ளங்கையில் எழுதினாளாம். சங்கரனை கண்ட என் தோழி, நான் திருப்பதி கர்ப்பகிரகத்தில் ராஜ உடை உடுத்தி இந்த சிவசங்கர் பாபாவைத்தான் நேற்று பார்த்தேன் சங்கரி என்று சொன்னார். இன்று இவரை பார்த்தவுடன் நான் திடுக்கிட்டு விட்டேன். ஸ்ரீனிவாசராக பார்த்தது இவரன்றோ அன்று என்று. பெருமாள் என்ன சொன்னாரு? என் மலையேறி வருபவர்கள் என்னை கண்டால் உன்னை காண்பார்கள், உன்னை கண்டால். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு அந்த காலத்தில் கொடுத்துருக்காரு பெருமாள். அவர் இருக்கிற இடத்துல என்னையும், நான் இருக்கிற இடத்துல அவரையும் காட்டி, அதான் என்னை கண்டால் உன்னை காண்பதுங்கிற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட். திருமணத்திற்கு கிடைத்த 2 லட்சம். என் உயிர் தோழியின் மகளுக்கு நல்ல வெளிநாட்டு வரன் அமைந்து கல்யாணத்திற்கு 2 லட்சம் தேவை, அதுவும் 3 வாரத்திற்குள். ஏனெனில் மாப்பிள்ளை கல்ஃப் போகணும். சிவசங்கர் பாபாவிடம் அழைத்து போனேன். மணப்பெண் கையில் இருந்த ஒயிட் மெட்டல் வெங்கடாஜலபதி மோதிரத்தை கழற்றி அவள் கையில் வைத்து துளசி தீர்த்தம் விட்டு 2 லட்சம் பெருமாள் தந்துவிட்டார், திருமணம் நடக்கும் என்றார். என் தோழி நம்பாமல் நாடி படித்தாள். சாக்ஷாத் திருப்பதி வெங்கடாஜலபதியின் பரம கருணையால் தடங்கள் விலகி திருமணம் நன்கு நடக்கும் என நாடியில் வந்தது. அதே போல எதிர்பாராமல் பல வகையில் பணம் கிடைத்து குருவாயூரில் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அப்பொழுதுதான் என் தோழி புரிந்து கொண்டாள், சாக்ஷாத் வெங்கடாஜலபதி சிவசங்கர் பாபா தான் என்று. நிறைய இருக்காதுல. ஒரு போரலிங்கான்னு ஒரு ஃபிலிம் ஃபைனான்சியர், அவர் சங்கரப்பா அப்படின்னு மாண்டியாவில் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் வச்சுருக்காரு. என் ஷட்டகர் அவர் படுத்த படுக்கையாக இருக்கார். அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது அவர் கொஞ்சம் எழுந்து நடமாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் என்கிட்ட சொன்னார், முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் இதே சங்கரி மாமிக்கு டிஃப்ரெண்ட் காட்சிகள் வருது. படியா? அன்று ராத்திரி உறங்கும் போது கனவு. 3 பெண்கள் வந்தார்கள். ஒருவள் 7 வயது குமரி, இன்னொருவள் இளம் வயது, 3ஆம் அவள் முற்றிலும் முதிர்ந்த மூதாட்டி. அம்பாளுக்கு 3 ஃபார்ம் உண்டு: பாலா, திரிபுர சுந்தரி, சுமங்கலி அண்ட் சுவாசினி. கையில் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் இத்தியாதி சௌபாகிய திரவியங்கள் ஏந்தி என்னிடம் வந்து, சீக்கிரமாக வாங்கிக்கொள், எங்களுக்கு அவசர வேலை இருக்கிறது என்றார்கள். அப்படி என்ன அவசரம் என்றேன். சிவசங்கரன் கட்டளையிட்டிருக்கிறான், ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றார். வேண்டுமென்றால் என்னுடன் வா என்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்தேன். ஒரு மனிதர் வாஷ் பேசினில் ரத்தமாக வாந்தி எடுக்கிறார். இவரை காப்பாற்றுகின்றோம் என்றார். நீங்கள் யார் என்றேன். எங்களை தொடர்ந்து வா என்றார்கள். நானும் தொடர்ந்து போனேன். ஷீரடியே மண்ணடி. அவர்கள் மிகப்பெரிய அழகான மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள்.
அழகாக முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் பூவாலும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபம் அது. அதில் மிக அழகாக ஆடைகளை உடுத்தி கிரீடங்கள் தரித்து தேவர்களாக காட்சியளிப்பவர்கள் அமர்ந்திருந்தார்கள். சினிமாவில் காட்டுவது போல இருந்தது. இதோ அங்கு பார் என்றார். அங்கு பெரிய சிம்மாசனத்தின் மேல் கால் போட்டு விஸ்வரூபம் எடுத்து அமர்ந்திருப்பது யார்? ஷிரடி பாபா. ஒரு நொடியில் அவர் மறைந்து அங்கு சங்கரன் அமர்ந்திருந்தான். எனக்கு பரவசமாகிவிட்டது. பாபா, உன்னை யார் என்று இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். ஷீரடியும் மண்ணடியும் ஒன்றே என்று அறிந்து கொண்டேன். டாக்டர் சிவா. ஒரு வாரத்திற்குள் மறுபடி கனவு. என்னை ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி ஆபரேஷன் தியேட்டருக்குள் கொண்டு செல்கிறார்கள். அங்கு கிடத்திவிட்டு எல்லோரும் வெளியே போகிறார்கள். டாக்டர் நுழைகிறார். நான் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறேன். ஸ்டெதாஸ்கோப்பை வைத்து என் இதய துடிப்பை பார்க்கிறார். என் அடிவயிற்றில் ஏதோ ஒன்றை பொருத்தி தன் மூச்சை அதற்குள் விடுகிறார். எழுந்திரம்மா என்று குரல் கேட்டு திடுக்கிட்டு கண்விழித்து பார்த்தால் என் எதிரில் டாக்டர் உடை அணிந்து ஸ்டெதாஸ்கோப்பை மாட்டிக்கொண்டு கையில் ஏதோ ஒரு ஆயுதத்துடன் நிற்பவர் என் அன்பு பாபா சிவசங்கர். உனக்கு கேன்சர், ஹஹஹா என்று பெரிதாக சிரித்தார். அன்றிலிருந்து இன்று வரை நான் டாக்டரிடம் செல்லவே இல்லை. எனக்கு எந்த வியாதியும் தொல்லை தரவில்லை. இதே மாதிரி வேலூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பேர் டாக்டர் ராகவன். அவருக்கு சர்ஜரி, அவருக்கே அது எல்லாத்துக்கும் டேட்டெலாம் குறிச்சிட்டு என்கிட்ட ஜஸ்ட் பிளஸ்ஸிங்க்கு வந்தாங்க. நான் ஒரு வேலை அவர் மேலே வச்சு, போங்க உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் இல்லை அப்படின்னா. படி 12/5/94 என் ஷட்டகர். ஐ ஹவ் டன் ஆல் திஸ் டியூரிங் 94, 92 ஆரம்பித்தேன். இதெல்லாம் 94 இன்சிடென்ட்ஸ். டாக்டர் BS வரதனும் அவர் குடும்பத்தாரும் பாபாவை சந்தித்து ஆம்பூரில் படுத்த படுக்கையாக உள்ள உறவினரை காக்குமாறு பிரார்த்தித்து நேரில் ஆம்பூர் வர அழைத்தனர். அப்போது பாபா உண்ணா நோன்பு இருந்தார். கடும் விரதம். எனவே ஜூன் முதல் வாரம் வரை வெளியூர் செல்ல இயலாது. பயப்பட வேண்டாம். இந்த நிமிடம் முதல் நான் உங்களுடன் இருந்து காப்பேன் என்றார். அந்த குடும்பம் இரவு 11 மணிக்கு வேலூர் அடைந்து வீட்டை திறந்தனர். என்ன ஆச்சரியம்! வீடு பூரா பாபா விபூதியின் நறுமணம். பூஜை அறையில் சென்றால் கடவுள் படங்களிலிருந்து பூக்கள் கொட்டி கொண்டிருந்தன. சென்னையில் பாபா சொன்ன வாக்கை அவர்கள் வேலூரில் நிதர்சனமாக உணர்ந்தனர். இவற்றையெல்லாம் நான் பாபாவிடம் அவ்வப்போது சொன்னேன். ஒரு 6 வால்யூம் இருக்குது. சரணமோபயம் ஐஸ்வர்யம்னு. வாட் எவர் மிராக்கிள்ஸ் ஹேவ் டன் டியூரிங் மை மன்னடி டேஸ் ஆர் தேர். ஒரு லெவலுக்கு மேலே ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட். பிகாஸ் பீப்புள் ஆர் வெரி அன்கிரேட்ஃபுல், தே ஆர் வெரி செல்ஃபிஷ். நம்மக்கிட்ட இருக்கிற பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் பண்ணணும். அவன் கர்மாவை தானே அவன் அனுபவிக்கிறான். அதை மீறி நல்லது பண்ணோன்னா நாம் கொடுக்கணும். உனக்கு 1 லட்ச ரூபா கிடங்குது, நீ பிச்சைக்காரன். இப்போ எங்கிட்ட 10 கோடி இருந்தால் நான் உனக்கு 1 லட்சம் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இதெல்லாம் செய்கிறோம். மக்களுக்கு புரியறதில்லை இதெல்லாம். அவங்க 10ஓட 11 100 சாமியாருன்னு நினைக்கிறாங்களே தவிர 10ம் நானேன்னு அவனுக்கு தெரியுதில்லை. 10ம் நானே, நான் 10 அவதாரம் எடுத்ததும் நானே தான். அதான் 10ம் நானே அப்படின்ற இது யாருக்காவது புரியுமா இல்லையா? இந்த என்னை தவிர இது யாராலையும் இது வரைக்கும் காட்டினதே இல்லை. 2வது படம் பாருங்கள். தலையில் பிற சிவபெருமான், பக்கத்தில் கரும்பு வில்லு கையில் கிளி வச்சுக்கிட்டு பார்வதி, பக்கத்தில் முருகர் பாம்பு நாகசுப்ரமணியன், வள்ளி தேவியான 2 மயில் கண்டாபரன். கைலாய காட்சி இது வரைக்கும் உலக வரலாற்றில் ஃபுல் கைலாய காட்சி இப்படி காட்டினதில்லை. இது நான் 1996 பெசன் நகரில் காட்டினேன். இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்படி எத்தனையோ ஆணி பொன்னம்பலத்தை நான் கண்ட காட்சி அற்புத காட்சி அப்படின்னுவார் வள்ளலார். அந்த மாதிரி ஜோதி மலை உண்டாச்சு இது அப்படின்னுவார். நான் ஒளியில் ஒரு ஜோதி மலையை பார்த்தேன் அப்படின்வார். எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றது என்னார் ஆளார் இல்லையா? அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து உய்ந்து போனேனே என்னுவார். நான் பெற்ற பேர் ஓதி முடியாததென்னே, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவாரடின்னு சொல்லுவார் வள்ளலார். அந்த மாதிரி எவ்வளோ அதிசயங்களெல்லாம் நான் பண்ணினேன். எனக்கு இந்த ஆன்மீகத்தில் ஒரு நிலை எனக்கு மயந்திருக்கிறீங்கெல்லாம் போயிட்டு பவர்ஃபுல் ஆன உடனே நிறைய பண்ணேன். ஒரு லேடிக்கு யூட்ரஸே கிடையாது. நான் 8 வாழைப்பழம் கொடுத்து என் கண்ணெதிரில் சாப்பிடுன்னு சொன்னேன். அவ்வளோதான். ஒரே நேரத்தில் 8 சாப்பிட வச்சேன்.
ஒரு 1.5 மாதம் கழித்து என்னுடைய தேவநல்லா ப்ரோக்ராம் டிவியில் சொல்லியிருப்பா, எனக்கு விட்ரஸே கிடையாது, ஆனால் குழந்தை இருக்குதுன்னு டாக்டருங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குழந்தையோடு வந்து காட்டினான். யாரும் நம்பாத அதிசயம். ஒருத்தன் கண்ணில் கறி கொட்டிக்கினே இருக்கும். மண்ணடியில் இருந்த தண்ணி அவன் கையில் விட்டு கண்ணை கழுவுன்னு அவன் நல்லாயிட்டான். அதுக்கப்புறம் 3 நாளைக்கு நான் விஷயம் நைட் ட்ரெஸ் போட்டுன்னு சுற்றின்னு உட்காந்துருந்தேன். இப்படி எத்தனையோ அதிசயங்கள் யாராலையும் பண்ண முடியாததெல்லாம் பண்ணி காமிச்சோம். ஆனால் ஜனங்களுக்கு இது புரியறதில்லை. அவங்க என்ன நினைக்கிறான், ஒரு சாமியார் தான் தாடி வச்சுன்னு கையில் குச்சி கிச்சி வச்சுன்னுட்டு சாம்பிராணி போய் போட்டு ஒரு 5-6 சிஷ்யங்க கையை கட்டிக்கின்னு பின்னால் இப்படி இருக்கணும், அப்படி நம்ம ஜாலியாக அட்ராக்ஷன் இருக்கோமா. அவனுக்கு புரியல நம்முடைய ஹைட்ஸ் என்னங்கிறது புரியறதில்லை. அதனால் நமக்கு என்ன தலையெழுத்து, எங்கெங்கேயோ அலையணும்னா அலைஞ்சிட்டு என்றைக்கானா ஒரு நாளைக்கு வருவான், அப்புறம் பார்த்துக்கலான்னு. அவனுக்கு நம்முடைய மகிமை தெரிஞ்சு வரட்டும், நம்ம ஏன் இறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதாவது இதே ராஜாராம், எம்என் ராஜாராம், அவருடைய ஆள் வந்து சாக கிடக்கிறாரு திருச்சியில். படி என்கிட்ட வந்தார். நான் சொன்னேன், நீ கவலைப்படாதீங்க, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது. கடும் நெஞ்சுவலி வெறும் அனீமியா ஆனது. எனது தமையனார் ஜெயராமன் தொடர்ச்சியாக வந்த 3வது முறையாக நெஞ்சடைப்பு வலியால் அவதிப்பட்டு மதுரை பாலு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். 30/3/94 அன்று இனி உயிர் பிழைப்பது கஷ்டம் என்று டாக்டர்கள் சொல்லி கைவிரித்த நிலை. நான் பாபாவிடம் சென்று பிரார்த்தித்தேன். பாபா என் கையை பிடித்து கொண்டு சில நிமிடங்கள் பிரார்த்தித்து பின் சொன்னார், வந்திருப்பது நெஞ்சுவலியே அல்ல, நீ மதுரை போய் நான் தரும் விபூதியை அவருக்கு பூசிவிடு. உடனே மதுரை சென்ற நான் 31/3/94 பாபா தந்த விபூதியை என் தமையனார் நெஞ்சில் தடவி பாபாவின் அபயகரத்துடன் கூடிய போட்டோவை அவர் நெஞ்சில் வைத்து 15 நிமிடம் பிரார்த்தித்தேன். பல்ஸ் ரேட் 40 ஆனது. குறைந்த இரத்த அழுத்தம் 90/60 என்ற அளவிற்கு நன்னிலைக்கு உயர்ந்தது. அங்கிருந்து ஓரியன்ட் மருத்துவமனைக்கு மாற்றினேன். இம்முறை பரிசோதித்த டாக்டர்கள் இது இருதய நோயே அல்ல, அனீமிக்காக உள்ளார் என்றார்கள். அது சரி என்று எல்லா ரிப்போர்ட்டுகளும் சொல்லின. 3 பாட்டில் ரத்தம் தந்ததும் என் சகோதரர் வேகமாக நலமானார். தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமாக ஓடியாடி கொண்டுள்ளார். இதில் நிறைய பேருக்கு நம்ம நல்லது பண்ணுவோம், அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஆனால் அவங்க திருப்பியும் பழைய குருடி கதவு திரடின்னு சொல்லி அவங்களுடைய சுப்பீட் ஓல்டர் ஸ்டைல் ஆஃப் லிவிங்க்கு போயிடுவாங்க. இவ்வளோலாம் பண்ணி ஜனங்களுக்கு கிராட்டிடியூட் கிடையாது. இதுக்காக நம்ம ஏன் இறைக்கணும், நம்ம பவரை நம்ம ஏன் இறைக்கணும். அதனால் நான் ஒரு காலம் வந்தபோது அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு நான் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறது, இன்டர்ஃபியர் பண்ணுறத அப்படியே குறைச்சிட்டேன் நான். இதெல்லாம் நடந்தது, நிஜமாகவே நடந்தது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் அப் டு 96, 98 வரைக்கும் கூட பண்ணிகிட்டே இருந்தேன். நீலங்கரைக்கு வந்த அப்புறம் கூட பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஜனங்கள் புத்தி இதெல்லாம் பார்த்து ஒன்றும் தேர்ற எல்லாம் இது பண்ணி அவங்கவுங்க ஃபெய்த்துங்கிற மாதிரி. ஞானமூர்த்தினி உதார கீர்த்தினி நீ ஞான மூர்த்தினி பிராணதார்த்தினி பிரபஞ்ச சக்தினி தேவதூதன் நீ எமை தேடி வந்தாய் நீ ஞான மூர்த்தினி ஆட்டி வைத்தாய் நீ உடன் நாட வந்தாய் நீ உன் கூட்டில் வைத்தாய் நீ எம்மில் கொலவுகின்றாய் நீ மீட்டி விட்டாய் நீ இசை மேவி நின்றாய் நீ மனம் வீழ்த்தி விட்டாய் நீ எம்மை வெற்றி கொண்டாய் நீ ஞானமூர்த்தினி சாட்டை கையேந்தும்
பார்த்த சாரதியும் நீ, சத்தியம் தர்மம் பிரேமை கொண்ட சாந்தி நிலையம் நீ, விதையும் விளைவும் நீ, எங்கள் விதியும் மதியும் நீ, எம் கதையின் நாயகன் நீ, எங்கள் கடவுள் மாமா நீ நீ நீ, ஞானமூர்த்தி நீ, உதார கீர்த்தி நீ நீ நீ, ஞானமூர்த்தி நீ, ஞானமூர்த்தி நீ. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.